शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. ரத்திரசாயனம் மூணாவது உல்லாசம் 19வது ஸ்லோகம். யாஹ ரீதயः ஏககுணாः தஜ்ஞானமபி காரணம் அலங்காரார்த்த விஜ்ஞாதாக பவந்தி பரிபோஷகாக. இந்த பக்தி ரச அனுபவத்துக்கு சாமகிரி என்னன்னு சொல்லிட்டு வர, எப்படி அந்த பக்தி ரச அனுபவம் ஏற்படுறது, விபாவம் அனுபவம் அந்த சாமகிரி எல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னார். இதுகளோட சேர்ந்து காவியத்தில தோஷம்னு சொல்லப்பட்ட சில விஷயங்களை வர்ஜனம் பண்ணணுமா. ஸ்ருதி கட்டு கர்ண கட்டோரமா கேட்கறதுக்கு விஷயம் என்ன இருந்தாலும் காதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இல்லை. அப்படி எல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் தோஷத்துல கேட்டிருக்காரு. இந்த ஸ்ருதி துஷ்டம், ஸ்ருதி துஷ்டாதி தோஷங்கள் இங்கேயும் அந்த ரசானுபவத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கும். ஆகையாலே அது இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். ரசானுபவத்துக்கு தேவையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காரணங்களுக்கு உள்ள இந்த ஸ்ருதிவிஷ்டாதி தோஷங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு உனக்கு கேட்டுக்க வேண்டும். இது இருந்தா அதை பிரதிபந்தம் பண்ணிடும் அப்படின்னு முன் ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் ரீதின்னு ஒண்ணு. ரீதிங்கிறது என்னன்னா கௌடி பாஞ்சாலி அந்த பதங்களை அமைக்கிற ஒரு விதம். ஒரு சில இதுல எப்படி இருக்கும்னா குட்டி குட்டி பதங்களாக இருக்கும், சுலகமா கேட்கறதுக்கே மனசுக்கு புரிஞ்சுட்டு வரா மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் பெரிய சமஸ்த பதமா இருக்கும். இப்படி எல்லாம் பல ரீதிகள் சொல்றேன். இந்த ரீதிகள் எல்லாமே நல்லதுதான். எல்லாமே அந்த காவிய ரசத்தை போஷணம் பண்றதுக்கு இது வரும். பிராசங்கிறது வேற, சப்தாலங்காரம் அது வேற, ரீதிங்கிறது வேற. கௌடி பாஞ்சாலி வைதர்கி சில ரீதிகள் பதம். இப்ப ஒரு உதாரணத்தை பாருங்களேன். அந்நேத்யோர் ஆத்மானுச்சரஸ்ய பாவம் ஜிஜ்ஞாசமானா முனி ஹோமதேனும் கங்கா பிரபாதாந்த விரூடசம் கௌரி குரோர் கஹ்வரம் ஆவிவேஷ. சின்ன சின்ன பதவாதம் போட்டிருக்கேன். அன்வயமாவே இருக்கு. இதில் வேற ஒன்று இந்த ஸ்லோகத்தில் அன்வயமே பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு வேற ஒரு நாளைக்கு என்ன தன்னை சேவித்து தனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய திலீபனுடைய மனசுல இருக்கிற பாவத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த நந்தினியானவள் அந்த கங்கையுடைய கரையில இருந்த ஒரு குகைக்குள்ள நுழைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. விஜயாசமான முனிஹோம தேனும் கங்கா பிரபாதாந்த விரூட கஷ்டம். அதுல நிறைய புல்வெளி எல்லாம் நிறைய இருக்கு. சரி உள்ள போய் மழை போகணும்னு உள்ள போயிருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த இதை பார்த்தேன்னா எப்படி இருக்கு, இந்த உங்களுக்கு அர்த்தபோதம் வரத்துல ஒண்ணு கிரமமே இருக்காது. ஆனா சில இதுகள்ல ஜடா கடாகம் அப்படின்னு வரிசையா ஒரே சமஸ்த பதமா இருந்ததுன்னு வச்சுக்கிறேன். அது ஒவ்வொன்னா சேர்த்து பார்த்து அப்புறம் அந்த அர்த்தத்தை ஆஸ்வாதனம் ஆகும். உடனே நேரம் வருது, கொஞ்சம் சமஸ்த பதம் கடினமான பதங்கள் வருது. இதெல்லாம் இங்கெல்லாம் ரீதிகள். இது எல்லாமே ஒரு விதத்துல ரசத்துக்கு பரிபோஷம் பண்ணக்கூடியதுதான். அதனால ரீதையா, அதுக்கு மேல குணங்கள், மாதுரியம், சில இதுகள் மதுரமாக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். பிரசாத பிரசன்னமா இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப மூளையை போட்டு கற்றுக்க வேண்டாம், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா புரியும். இப்ப ஏற்பட்ட குணங்கள்லாம் சொல்லிட்டு அந்த குணங்களாகவும் இதுகள் கூட சஞ்ஞானம் அப்படி காரணம். இதுவும் அந்த ரசானுபவத்துக்கு காரணத்தில் சேரும். அலங்காரார்த்த விஜ்ஞாதா பவந்தி பரிபோஷகாக. இனிமேல் அலங்காரம், சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் எல்லாம் இருக்குங்களோ இந்த அலங்காரம் தெரியணுமா. அலங்காரம் எப்படி நமக்கு அழக அபிவிருத்தி பண்றதுன்னு சொன்னா வெறும் போடுறதுனால இல்லை. அலங்காரம் தெரிஞ்சா அழக அபிவிருத்தி பண்ணும். அலங்காரம் போட்டுருக்கா ஆனா ஒன்னும் தெரியல, பொருந்ததாவே தெரியல அப்படின்னு சொன்னா ஏதாவது வருது அகமா சோகைக்கு இல்லை இல்லை. அதனால தெரியணும், தெரியும்படியாக அலங்காரத்தை போடணும். அப்போ யாருக்கு தெரியணும், படிக்கிறவனுக்கு.
இந்த காவியத்தை படிக்கிறவன் கேட்கிறவனுக்கு அவனுக்கு அந்த அலங்காரங்கள் தெரிஞ்சதுன்னா சப்தாலங்காரமோ அர்த்தாலங்காரமோ இது எல்லாமே அந்த ரசானுபவத்தை திருடப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. குண அலங்கார ரீதினாம் பாவானாஞ்ச நிவேதகா தஸ்ய பிரத்யாயக சப்தா விருத்தியா வியஞ்சன ரூபம். சத்தியனா ரசத்தியன்னு எடுக்கணும். இந்த ரசத்தை பிரத்யாயகா அனுபவிக்கும்படியாக செய்வது சப்தமாகும். அந்த சப்தமானது நமக்கு ரசானுபவத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சப்தம் அந்த ரசானுபவத்தை ஏற்படுத்துவதற்கு சக்தி அல்லது லட்சணாவிருத்தியை கொண்டு ஏற்படுத்துவதில்லை, வியஞ்சனாங்கிற விருத்தியை வச்சுதான் இந்த ரசானுபவத்தை நமக்கு கொடுக்குது. ஆக அந்த சப்தம் குணம், அலங்காரம், ரீதி, அந்த பாவங்கள் இது எல்லாத்தையும் சப்தமே நமக்கு கொடுத்து வியஞ்சனாவிருத்தி மூலமாக ரசானுபவத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்ப ஒரு கேள்வி வரும், ரச அனுபவம்னு சொல்றேன், சப்தத்தினால அது வந்ததுன்னா அது பரோட்சமா தானே இருக்கும் இல்லையா? நேர அனுபவம்னா நம்ம அபரோட்சமா சொல்லலாம். அபரோட்சமா வரத்தான் நம்ம அனுபவம்னு சொல்லுவோம். வெள்ளம் சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வாக்கியம் சொன்னேன், எல்லாருக்கும் புரியுது. ஆனா அந்த சிரிப்பு இப்போ அனுபவத்துல தெரியுறதா இல்லையே? இந்த வாக்கியத்துல இருந்து தெரிவு கேட்கும் போது வாயெல்லாம் திரிக்கிறதா இல்லையே? ஆனா வாக்கியமே இல்லாமல் வெள்ளத்தை வாயில போட்டுட்டா வீட்டுதான் நிற்கும், சொல்லவே வேண்டாம். அப்ப என்னாச்சு? சப்தத்தால அதே விஷயம் பரோட்சமாக தெரியுது, இந்திரியத்தினால பிரத்யட்சமா தெரியுதுங்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ரசானுபவத்தை ஏற்படுத்துறது சப்தம்னு சொல்லிட்டா, அதுவும் வெஞ்சனாவிருத்தியை கொண்டு ஏற்படுத்துறதுன்னு சொன்னா அது கூட பரோட்சமாயிடும் போல இருக்கே, அதை எப்படி ரசானுபவம்னு சொல்லலாம்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், இல்லை சப்தத்தினால வந்தாலும் இந்த ரசானுபவம் அபரோக்ஷம்தான், பரோட்சம் இல்லை. அவன் சொன்னா அப்படிங்கிறது இல்லை, நமக்கே ஏற்பட விருத்தி கார்யா அபரோக்ஷா அஸ்ய சப்தஸ்ய சுக கர்ப்பிணி தசமஸ்வமசி இத்தியாதி வாக்கியோர்த்த மதி விருத்தி வருது. இந்த சப்தம் சொன்ன பக்தி காவியத்திலேருந்து பக்தி காவியங்கிற அந்த சப்தமானது எந்த ஒரு விற்த்தியை உண்டு பண்றதோ அந்த விற்பி ஞானம், இந்த விற்பினா விற்பி ஞானம், விற்பிக்கு அநேக அர்த்தத்தில் உபயோகப்படுத்தும். முன்னாடி வெஞ்சனா விற்பின்னு சொன்னா விற்பி ஞானம் இல்லை, அது சப்தம் ஒரு அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையை செய்யறதோ அந்த வியாபாரத்துக்கு அந்த விற்பின்னு தெரியும். இப்ப சொல்றது ஞானம். அதுல இருந்து வரக்கூடிய அந்த விற்பி ஞானம் அபரோக்ஷ ஞானமாக வரும். அதுவும் சுக கர்ப்பிணி விற்பி. அந்த விற்பி இருக்கே சுகானுபவ ரூபமாக இருக்கு. அதுக்கு ரசத்தை அனுபவம் பண்ணும்போது ரசானுபவங்கிறது ஒரு சுகானுபவம், சௌக்கியானுபவம் தான். இப்படியாக வரும். சப்தத்திலேருந்து இது வருமா பிரத்யட்சமா பரோட்சமா தானே தெரியும் அப்படின்னு சொன்னா இல்லே தசமஸ்தமசி இத்தியாதி வாக்கியோத்தம் அதிவர்த்தி வசதி. அந்த கதையில 10 பேர் கிளம்பி எல்லாரும் நதியை தாண்டி அங்க போய் எண்ணி பார்க்கும்போது 9 குறையிறது, 9 தான் இருக்கு. 10 பேரும் எண்ணி பார்த்தா ஆனா 9 தான் வருது. இப்ப யாரோ ஒருத்தன் போயிட்டாங்க அப்படின்னு எழுத வேண்டியதுக்கு ஒரு மகானுபாவம் வந்து எதுக்கு 1000 ரூபாய்க்கு எண்ணி சொல்லி எனக்கு எதிர்த்தாப்படி எண்ணுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் எல்லாரும் 1 2 3 4 9 வரை எண்ணினான். இவன் வந்து நீதாம்பா பார்த்து சொல்லி கொடுக்குறான் அந்த 8 பார்த்து. அப்ப தசம ஸ்வமதி. இப்ப அவனுக்கு எப்படி தெரியுது? பிரத்யட்சமாதானே தெரியுது. எத்தனை நீதாம்பா அந்த 10 அப்படின்னு தெரியுது. இது பரோட்சம் இல்லை. இது பரோட்சமா இருந்தா ஒரு தடவை நேரம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புவான். அப்படி கிளம்புறது இல்லை இல்லையா? அதனால பிரத்யட்சமா எப்படி அந்த சமஸ்தமதிங்கிற வாக்கியத்தினாலே நமக்கு அபரோக்ஷமான அனுபவம் ஏற்படுறதோ அதே மாதிரி இந்த வாக்கியங்கள்னாலே இந்த சப்த பிரமாணத்தினாலே அந்த ரசானுபவம் கூட அபரோக்ஷமாக ஏற்படலாம். இது வெற்றம். தசமஸ்தமதி இத்தியாதி வாக்கியோர்த்த மதி விருத்தி. மதி விருத்தினா புத்தி விருத்தி. புத்தி விருத்தி எப்படி உண்டாகிறதோ அபரோக்ஷமான அதை மாதிரி இந்த விருத்தி. நித்தியம் சுகம் அபிவியக்தம்
ரகோவைக இது கிருதே பிரதீதி ஸ்வப்பிரகாசம் தானே இருக்கு. நிர்விகல்ப சுகாத்மிகா நித்தியம் சுகம் அபிவியக்தம். இந்த வியஞ்சனாவிருத்தியாலே இத்தனை சாமகிரியோடு ஒரு ஒரு தியானம் உண்டாக்குறது, அனுபவம் உண்டாக்கப்படுறது. அதுல சுகம் ஒண்ணு தெரியுதுன்னு சொன்னோம். சுகதர்ஷினி விருத்தி அபரோட்சமான சுகத்தியானம் ஒண்ணு உண்டாகிறதுன்னு. இந்த சுகம் நித்திய சுகம், அதாவது விஷய சம்பர்க்கத்தினால வரக்கூடிய சுகம் இல்லை. ஏன்னா இங்க வேற ஒன்றும் விஷயமே இல்லை. ஆகையாலே இப்பேற்பட்ட இடத்துல ரசாயன அனுபவம் எங்க வருதோ அந்த இடத்துல வரக்கூடிய சௌக்கம் நித்திய சுகம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கலாம். நித்தியம் சுகம் அபிவியக்தம். அதனால்தான் அந்த ரசோ வைசா ஆக பரமாத்ம ஸ்வரூபத்தை ரசம்னு சொல்றது. ஆக ரசானுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய அந்த ரசங்கிறது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அதனால்தான் அந்த ஸ்வரூபூதமான நித்திய சுகம் தான் அந்த அனுபவத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றது. பிரதி ஸ்வப்பிரகாச ஆத்மஸ்வரூபமான சுகம்னு சொன்னா அது விருத்தியால தெரிய வேண்டியதில்லை. அது ஸ்வப்பிரகாசமா தானே தெரியக்கூடியது. விருத்தியே வேண்டாம். விருத்தி இல்லாமலே அது வரக்கூடியதுதானே, தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதானே. அது எதுக்கு விருத்தி அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் ஸ்வப்பிரகாசத்தை பிரதீதி நிர்விகல்ப சுகாத்மிகா. எங்களுக்கு விருத்தி எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா அஜானத்தை போக்குறதுக்காக விருத்தி வர வேண்டியதே தவிர மற்றபடி இந்த சுகம் தெரியுதுங்கிறது விருத்தியாக தெரியுங்கிறது இல்லை. நிர்விகல்ப சுகாத்மிகா பிரதீதி. சுகமே தான் பிரதீதி. இந்த விருத்தியை தனியா வச்சுட்டேன்னா சுகம் வேற, அதனுடைய பிரதீதி வேறன்னு. விருத்தி ஞானம் வேற, அதுக்கு விஷயமான சுகம் ஆத்ம சுகம் வேற. அப்படி இல்லை. விருத்திங்கிறது ஒரு காரணத்தா வந்துட்டு அதுவும் விடுறது. ஆனால பிரதீதிங்கிறது இருந்துருக்கு. அப்ப அந்த பிரதீதி என்னது? ஸ்வரூப பிரதீதி தான். ஸ்வப்பிரகாச நிர்விகல்ப சுகாத்மிகா. அதுல விசேஷ விசேஷ பாவங்கள்லாம் கிடையாது. ஸ்வப்பிரகாரத்தை விருத்தி தியானம் மாதிரி அது இல்லை, பிரகாசிக்கிறது. காரிய ஞாப்தியாதி வைதர்மியம் எஸ்து கைஸ்திகே நிரூபிதம் ததபி ஏகேன மார்கேண யோக்யம் சாஸ்திர அவிரோதः. சில கிரந்தக்காரர் என்ன நினைக்கிறான்னா, இந்த ரசானுபவ விஷயத்திலே அந்த ரசம்ங்கிறது இருக்கே ஒரு சௌக்கியம், அந்த சௌக்கியத்தை இது இந்த பாவ குண அலங்காரா ரீதி பாவங்கள் எல்லாம் இது எல்லாமா சேர்ந்து அந்த சுகத்தை உண்டாக்குறது அப்படின்னு நினைக்கிறேன். காவியங்கள்ல பல என்ன காரணங்கள்லாம் சொல்லி இத்தனையும் சேர்ந்தா இவனுக்கு ரசானுபவம் வருது அப்படின்னு சொன்னாலும் அந்த அனுபவத்துக்கு விஷயமாகக்கூடிய அந்த ரசமானது இந்த காரணங்கள்னால உண்டாக்கப்படுறது. அதுகள்லாம் ரசத்தை உண்டாக்கி கொடுக்கிறது, சௌசத்தை உண்டாக்கி கொடுக்கிறது, அந்த சுகத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒரு கட்சி. வேற சில பேர் என்ன சொன்னா, இது சொன்ன மாதிரி சுகம் இருக்கிற சுகம் தான் அது, இதுக்கெல்லாம் ஒரு சுகத்தை உற்பத்தி பண்ணல. அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா, இருக்கிற சுகம் அபிவியக்தி ஆகிறதுக்கு காரணமா இருக்கு, தெரியறதுக்கு காரணமா இருக்கு. அப்படின்னா இது ஞாபகம். இது காரியம்னு சொல்லுவோம், ஞாபகம்னு சொல்லுவோம். ஆனா அதுல எனக்கு ஒன்றும் பெரிய புரியல. தட ஏதேன மார்க்கேன யோக்கியம் சாஸ்திர அவிரோதக. அதையும் நாம நம்ம சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் எப்படி உபபன்னமாகும் அந்த மாதிரி நாமளே ஊகித்து செயல்படுத்த வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ விஷய சுகம்னு ஜன்ய சுகம்னு பார்க்கிறோமே, அது என்ன சுகம்? அது எங்க நமக்கு சுகம் கிடைக்கிறது? நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சுகத்தை இருக்குங்களா? இந்த இதனால நமக்கு சுகமா இருக்கு அப்படின்னு. ஃபேன் சுத்துறது, காத்தடிக்கிறது, காத்து மேல பட்டா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சுகம் எதுலேருந்து வந்தது? காத்து மேல பட்டத்தினால வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? காத்து மேல பட்டத்தினால சுகம் உண்டானதா? காத்து மேல பட்டத்தினால நமக்கு இருக்கும் சுகம் அதிகரியானதா? எங்க பார்த்தாலும் இந்த சர்ச்சைகள் தான் இருக்கு.
இந்த காற்று நமக்கு ஒரு சௌக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இருக்கிற சௌக்கியத்தை காண்பித்து கொடுக்கிறது அப்படின்னு இன்னொன்று சொல்லுவோம். இந்த மாதிரி உற்பத்தி செய்ய வேண்டும். அதை உற்பத்தின்னு சொல்லணும்னா உபாதி விசிஷ்ட ரூபேன்னு உற்பத்தி செய்யுங்க. ஸ்வரூப சுகம்னு சொன்னா அபிவிருத்தின்னு சொல்லுங்க. இது எல்லா இடத்துக்கும் சமானமா நம்ம ஊகிக்க வேண்டியது. ஏனம் யோக்கியம் சாஸ்திர அவிரோதா. வேதாந்த சாஸ்திரத்துல என்ன ஒரு பிரக்கிரியை சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேதாந்த சாஸ்திர பிரக்கிரியைக்கு தகுந்தா போல நீங்களே சமநிலைப்படுத்தும். ஆமா, அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் அது ஒரே சொரூபம் தான். அதனால்தானே ஏதத்தைவானந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திரம் உபஜீவந்தி. இந்த ஆனந்தத்துடைய லேசம் தான் அது, வேற புது, அது ஒரு புது ஆனந்தம் இல்லை. இது பூண்டங்க அபிவிருத்தி வருது, அதை பிரமாதமா அனுபவிச்சிருக்கு. ஆக இதனுடைய ஒரு லவலேசம்னு சொன்னா பிறந்தது இல்லை, இது பூண்டு அபிவிருத்தியாச்சு. பரமானந்த ஆத்மைவ ரச இத்தியாகு ஆகமாக. இதுவும் ஆகமங்கள் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, இவா எந்த ரசம்னு சொல்லக்கூடிய அந்த பரமானந்தம் இருக்கே, இவா அனுபவிக்கக்கூடிய பரமானந்தமானது அது ஆத்மைவ ஆத்மீவரத அப்படின்னு சொல்றது. இந்த ஆத்மா ரூபமான பரமானந்தம் எப்படி அபிவிருத்தியாகுங்கிற பிரகாரத்தை தான் நம்ம இப்ப சொன்னோம். சப்தத அபிவிருத்தி பிரகாரோயம் பிரதர்சித. இந்த புத்தகத்தில் நம்ம பண்ணினது ஆத்மஸ்வரூபமான அந்த ஆனந்தம் பக்தி ரகமாக அல்லது வேற ஒரு ரகமாக அபிவிருத்தி ஆகிறதுக்கு என்ன காரணங்கள். இந்த விசேஷமா பக்தி ரகம் தான். பக்தி ரகமாக அனுபவிக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நிரூபணம் பண்ணது. சப்தத்திலேருந்து அது எப்படி நமக்கு அபிவிருத்தம் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப நிரூபணம் பண்ணப்பட்டது. ஆனா என்ன நிரூபணம் பண்ணாலும் அபிவிருத்தியாக அந்த ரசமானது என்னமோ ஆத்மஸ்வரூப ஆனந்தம் தான், வேற ஆனந்தம். அநேகமா முடிச்சு தரத்தை இனிமே ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி ஒரு ஆட்சேபத்துக்கு பதில் சொல்றாங்க. அர்த்தவாதாதிகரணே வன சைலாதி வர்ணனம் ரோத்ருணாம் சுகமாத்திரார்த்தம் இது பக்தி உதாரணம். நமக்கு மனசுல ஒரு சின்ன இது வரும். சாகித்ய சாஸ்திரம் அலங்கார சாஸ்திரத்துல ரசானுபவத்துக்கு என்ன காரணங்கள்லாம் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த காரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க இந்த பக்தி ரச அனுபவத்துக்கு எப்படி வருதுங்கிறது இப்ப சொன்னேன். இது மொத்தமும் சாகித்ய சாஸ்திரத்தை அவலம்பித்து வந்த நீங்க பண்ணின ஒரு பிரக்கிரியன்னு தெரியுது. மற்றபடி வேதார்த்தத்தை விசாரம் பண்ணக்கூடிய மீமாம்சக்காலுக்கோ வேதாந்திகளுக்கோ இது சம்மதமாக இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? ஏன்னா அவ தனி பிரக்கிரியில போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது நீங்க சொன்ன விஷயம் அவளும் ஒத்துக்கக்கூடியதாக இருக்க வேண்டாமா? அப்படி இல்லை, அப்படி ஒத்துக்கக்கூடியதான்னு நம்ம எப்படி நம்பலாம்? இந்த மாதிரி கேள்வி இதுக்கு இவர் என்ன சொல்ற, அவளை ஒத்துருக்கா பாரு. குமாரல பட்டர் சுத்த மீமாம்சகர் அவர் ஒத்துருக்காருன்னா நமக்கு இதுவரை புத்தகத்தை பூரா படித்து பார்த்தாலும் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லையே, இதை பத்தி அவர் ஒன்றும் பேசவே இல்லையே புத்திரத்தை பத்தின்னு நமக்கு வரும். அப்ப அவர் சொல்றாரு, இதை பாரு, நான் சொல்ற இடத்துல நான் அந்த விஷயம் இருக்கா இல்லையா பாரு. அர்த்தவாதாதிகரணி, அர்த்தவாதத்துக்கு சர்வபிராமாண்யம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகரணம். அந்த அதிகரணம் 2:1 முதல் அத்தியாயம் 2ஆம் பாகம் 1வது அதிகரணம். அந்த அதிகரணத்துல குமாரல பட்டர் வேதவாக்கியங்கள் எல்லாத்துக்கும், வேதவாக்கியங்கள்னு இல்லை, பிரசங்காத அப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து போட்டார். மிருதி புராணம் போக்குவரத்து எல்லாம் இதுக்கெல்லாம் எப்படி பிராமாண்யம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை கொடுத்திருக்காரு. அப்படி கொடுக்கும்போது அர்த்தவாதத்தில் விடக்கூடிய வனசைலாதி வர்ணங்கள் இருக்கு, இது நமக்கு நேரடியாக ஒரு சுகானுபவத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி அதை கேட்டா சௌக்கியமா இருக்கு. ஒரு சில கதைகள்லாம் எதா படிக்கிறான் அப்படின்னு கேட்டா அதை படிச்சாலே மனசுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு, ஏதோ ஒரு சௌக்கியத்தை கொடுக்குறது. அதுதான் அந்த கதையை கேட்கறது. இதை ஒத்துறது காரணம் கதை தானே எங்களையும் வருது. வன செயலாத அந்த வனங்களை வர்ணிக்கிற விதமோ
பர்வதத்தை வர்ணிக்கக்கூடிய விதமோ அதெல்லாம் கேட்டாலே மனசுக்கு அன்பம் தெரியுது. அர்த்தவாதாதிகரணே வன சைலாதி வர்ணனம் ஸ்ரோத்ருணாம் சுகமாத்திரார்த்தம் இது பக்தை இது உதாரணம். குமாரல பற்றி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு அர்த்தவாதாதி. சரி, குமாரல பற்றி சொன்னார், கிட்டத்தட்ட அவர் சொன்னதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனா பிரபாகரர் விதிவாக்கியம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச இந்த காரியான்வித சக்தி அதுதானன்னா அவ சொல்றா. அவா இதுக்குதான் இன்னும் மதிப்பு கொடுக்க மாட்டாளே. அவா மதத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவேன்? அவா இதை ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டா ஒத்துக்க வைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். காரியான்விதத்துவவாதேபி ந விரோதோஸ்தி கட்சம். காரியான்வித சக்தி அங்கதான் சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு சொல்ற அந்த வாதம் இருக்கு. பிரபாகரனுடைய வாதம் மீமாம்சக்காரது ஏகதேசி. அதை வச்சிருந்தா கூட நமக்கு ஒண்ணும் விரோதம் இல்லை. ஏன்? யஸ்மாத் கிருதீப்சிதத்வேன காரியம் சுகம் அபீஷ்யது. உன் வழியில போய் நான் என் வழியில எதுவும் சொல்றேன். காரியம் சொல்றது இல்லையோ, அந்த காரியம்ங்கிறது என்ன? ருதியால நீ எதை சாதிக்கணுமோ அது ருதி, அதாவது பிரயத்தனப்பட்டு எதை சாதிக்க வேண்டியிருக்கோ அதுதானே உனக்கு காரியம் நீ சொல்ற. அந்த காரியான்விதமான போதத்தை தான் சகல வாக்கியமும் இது பண்றதுன்னு நீ சொல்ற. இப்போ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு சௌரியமா வந்துடும். இப்ப இப்பேற்பட்ட வாக்கியங்கள்ல நமக்கு என்ன தெரியுது? சுகானுபவம் வருதுன்னு சொன்னாங்க. சுகம்தான் காரியம். சுகம் எப்படி காரியம்? எந்த பிரயத்தனம் பண்ணினாலும் அதுக்கு உத்தேசத்துல ஏதோ ஒரு சௌக்கியத்தை வச்சுட்டு இருக்காங்க இல்லையோ. இதுக்காக விசனம் பண்றேன், சௌக்கியம் வரணும் அதுக்காக தான் பண்றேன்னு சொல்றேன். அப்ப என்னாச்சு? கிருத்தியால ஈப்சிகம், உன்னுடைய பிரயத்தனத்தினால அடைய வேண்டி ஆசைப்பட்ட விஷயம், இது அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம் என்னது? கடைசியில போனா சௌக்கியம் தான். வேற எது வந்தாலும் ரொம்ப கடைசியில அடைய வேண்டியது என்னன்னு கேட்டா சௌக்கியப்பட முடியும். அதனால யஸ்மாத் கிருதி ஈப்சிதத்வேன காரியம் சுகம் அபீஷது. காரியம் பேர வச்சேன், ஆனா அந்த காரியம் நான் சொன்ன சுகமும் ஆகலாம். அப்ப இதை சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீ இல்லைன்னு சொல்லுது. நீதான் காரியாங்கத்தை சொல்லிட்டு இருக்கியே, சாமானியம் கொடுத்துருக்கியே. ஆனா வாஸ்தவத்துல நீ சொல்லக்கூடிய அந்த அலௌகிக காரியங்கிறது இருக்கே, லோக பிரசித்தி இல்லாத காரியம், அது அப்பிராமாணிகம். அது நம்ம ஆச்சாரியெல்லாம் கண்டித்து இல்லைன்னு சொல்லியிருக்கா. அதனால உனக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. பொதுவா லோக பிரசித்தமான காரியம்னு வச்சுட்டு சொன்னீங்கன்னா இந்த சுகத்தையே காரியம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பிரயத்தனத்துக்கு உத்தேசமாக இருக்கு, சுசாத்தியமா இருக்கு. இதை வச்சு சமன்வயம் பண்ணிக்கலாம் காரியான்விதம்னு சொல்லி. ஆனால் அலௌகிக காரியம் அப்படின்னு நீங்க ஒத்து முடியாத விஷயம், அதை கண்டிக்க வேண்டியதுதான். அலௌகிக நியோகேது ந கிஞ்சித் மானம் ஈக்ஷியது. நீ சொல்லக்கூடிய அலௌகிகமான காரியம்னு ஒரு சுரூபம் இருக்கு அப்படிங்கிறியே, அது இருக்குங்கிறதே உங்க பிரமாணம் விசாரிச்சேன். லோகே வாசாஞ்ச சர்வேஷாம் தப்பரத்துவம் நயுஜ்யதே. அந்த வஸ்துவே ஒண்ணு பிரசித்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதுக்காக தான் லோகத்துல பேசுறான். சொல்ல முடியுமா? அதுவே தெரியாது. வக்தாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவன் அடுத்தவனுக்கு சொல்ல முடியும். வக்தாவுக்கும் தெரியாது. அப்ப அந்த விஷயத்தை பற்றி வக்தா ரோதாவுக்காக பேசுறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியாத விஷயத்தை பற்றி எப்படி பேச முடியும்? ஆகையாலே லோகத்திலே வாக்கு எல்லாமே அந்த காரியத்தை செய்யக்கூடிய அலௌகிகமான காரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அது அபர்த்தம், அது முடியாது. வாசானிக்க சர்வேஷாம் தப்பரத்துவம் நைஜ்யத்தை. அப்ப பிராமாண்யம் எப்படி சொல்லுவேங்க? பிரயோஜனவத் அஜ்ஞாத ஞாபகத்வஞ்ச மானதா இவ்வளவுதான் நமக்கு வேணும். பிரயோஜனவத்தாக இருக்கணும். இது விசேஷமா சப்த பிரமாணத்துல வேதத்துக்கு உண்டான விசேஷ லட்சணம், விசேஷ பிரமா லட்சணம். சாதாரண எல்லா பிரமாவும் அதை எதை தெரிவிக்கிறதோ அந்த வஸ்து பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வேதவாக்கியங்கிற பிரமாணத்தை எடுத்துட்டோமானால் அது நமக்கு பிரயோஜனவத்தான ஒரு அர்த்தத்தை தான் போது விசேஷமான லட்சணம் அதுக்கு சொல்லியிருக்கு. இங்கேயும் அதே மாதிரிதான், உபனிஷத்தும் அதேதானே, வேத வாக்கியத்தை சேர்ந்தது தானே. அப்ப அதுவும் நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு தெரியாத விஷயத்தை தான் தெரியும்.
அதான் பிரயோஜனவத் அஜ்ஞாத ஞாபகத்வஞ்ச மானதா சப்தஸ்ய காரியபரதாது ஆச்சாரியைரேவ கண்டிதா. பகவத்பாதாவே அது காரியபரன் சப்தம் சொல்றத சமன்வயாதிகரணத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அது கிடையாது. இன்னும் எங்கேயோ போய் காரியம் இல்லாத ஒரு வாக்கியத்தை பிரமாணம் வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் வேதாந்தத்துக்கு என்ன வந்தது, அதுவும் பிரமாணம் ஆகலாம் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணிட்டார். காரியம் இல்லாமலே, காரிய சம்பந்தம் இல்லாமல் சுத்தமான வேதாந்தத்துக்கு ஸ்வரூபத்தை சொல்றதுல பிராமணியம் உண்டு அப்படின்ற ஸ்தாபனம் பண்ணிட்டார். அதனால அதுக்கு நாம் பிரவச்சனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியரேவ கண்டிதா தேவதாதிகிருதி நியாயா பதைஹி அந்நியபரைரபி பிரயோஜனவத் அஜ்ஞாத அபாதிதார்த்தம் அதிருப்பது. இப்போ அவன் கேட்பான், நம்பிக்கையில தான் சரி, ஆனா வேதாந்தத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்திலே பிரமாலட்சணம் வர வேண்டாமா? வேதாந்தம் நீ சொல்ற பிரமாலட்சணமாவது வர வேண்டாமா அப்படின்னு கேட்ட, பிரமாலட்சணம் பிரமையே வராதுன்னு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள வாக்கியம் உனக்கு போதத்தையே கொடுக்காது. அதுல இருந்து போதம் வந்தாத்தானே அது பிரமையா இல்லையான்னு பாக்குறதுக்கு. போதமே வராது சொல்லிட்டு இருக்கு, நீ எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தாத்பரியமே வேற ஆச்சு. அதுக்கு சொன்னார் தேவதாதிகிருதி ஞானம். வேதாந்தத்துல தேவதாதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நியாயம் என்னன்னா, அர்த்தவாதங்களுக்கும் பிராமாண்யம் உண்டு. எப்போ பிரமாணாந்தரத்தினால பிராப்தியோ பிரமாணாந்தரத்துக்கு விரோதமாகவும் இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்தை, அந்த அர்த்தவாதத்தையே பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால பிரயோஜனவத் அஜ்ஞாத அவாதித அர்த்தமதி அர்த்தவாத வாக்கியத்திலிருந்து வரலாம். அது காரியபரமா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய தியானம் நமக்கு பிரயோஜனவத்தாகவும் அஜ்ஞாதம் தெரியாத விஷயமாகவும் அபாகிதமாகவும் இருக்குன்னு சொன்னான். விசேஷம் இதனுடைய பிராமணியத்தை ஒத்துக்கலாம். அது அர்த்தவாதமாச்சேன்னா இந்த என்ன பிரமாணம் விரோதமா இருக்கா? பிரமாணத்தால முன்னாடி யார் தெரிஞ்சிருக்கா? ரெண்டும் இல்லை. அப்ப இதுதான் பிரமாணம். தஸ்மாத் அந்நியபரத்வேவா சுவாதந்திரியேவா பதானினா எங்கயந்தி பரானந்தம் சககாரியான உச்சியதா. அதோட விசாரணை என்ன தீர்மானம் நடந்தது உபசமானம் பண்ற. அந்த வாக்கியங்கள்லாம் அந்நியபரமாவன்னா இருக்கலாம். அர்த்தவாதம்ங்கிறது ஒரு விதிக்கு கேட்டமா தான் வந்திருக்கும். வேற எதையோ ஒன்று மனசுல வச்சுட்டு அதுக்காக சொல்லப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அந்நியபரமா இருந்தாலும் சரி, இல்லே வேதாந்தத்தை போல சுதந்திர பிரமாணமாக இருந்தாலும் சரி, அந்நியபரம் இல்லாமல் விதியோட சேராமல் இதுவே சுதந்திரமாக ஒரு பிரமாணமா இருந்தாலும் சரி, சப்தமானது பதானினா பரானந்தம் வியஞ்சயந்தி இந்த பரமானந்த ஸ்வரூபத்தை நமக்கு அபிவியக்தி பண்ணி கொடுக்கிறது. எப்போ சககாரிய அனுரூபியதா, சககாரி அதுக்கு வேண்டிய சககாரி காரணங்கள் எல்லாம் வந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சககாரி காரணங்களுடைய சகாயத்தினாலே நம்மளுடைய பரமானந்த ஸ்வரூபத்தை இந்த வாக்கியங்கள் நமக்கு அபிவியக்தி பண்ணி கொடுக்கிறது. ரசானுபவங்கிறது இதுதான். ஆக இந்த மூணாவது உல்லாசம் இதோட முடிஞ்சு கொடுத்தது. பக்தி விசேஷ நிரூபணம்னு இது பேர் கொடுத்திருக்க. ஒரு பக்தி ரசம் எப்படி அனுபவிக்கப்படுறது, அதனுடைய சாமகிரிகள் என்ன, அது எப்படி பரமானந்த அனுபவமாக இருக்கு, வேதாந்த பிரக்கிரியைக்கு அது எப்படி உட்பட்டு வருது, இது எல்லா விஷயமும் ஒரு சாஸ்திரிய ரீதியில இந்த கிரந்தத்தை நிரூபணம் பண்ணது.